ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வித் ஃபேமிலியோட சாத்தனூர் டேம் தான் வந்திருக்கோம். எல்லோரும் வீடியோ மிஸ் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வீடியோக்குள்ளே நிறைய என்டர்டைன்மெண்ட்டான விஷயம், ஃபன் எல்லாமே இருக்குது. அந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டேம் கிளம்புறதுக்கு நம்ம காலையிலேயே கிளம்பி அண்ணன் வீட்டுக்கு 8 மணிக்கெலாம் வந்தாச்சு. நம்ம எங்கே கிளம்புறதா இருந்தாலும் நம்மளோட சென்டர் பாயிண்ட் வந்து அண்ணன் வீடு தான். எல்லோரும் வந்து இங்கே கேதர் ஆகிடுவோம். இங்கேருந்து தான் கிளம்புவோம். எல்லோரும் வந்தாச்சு. இன்றைக்கி பார்த்து காலையிலே வெயில் சுள்ளுன்னு அடிக்குது. இங்கேருந்து ஒரு 9:30 மணிக்கு நாங்கள் கிளம்பணும். பையனை கூட்டிட்டு போய் வேப்பல் அடிக்கணும் போல் இருக்குது. ஜாலியாக ட்ரிப்பு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. போகிற வழியில் அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு நல்லா கதை பேசிக்கிட்டு ஜாலியாக போனோம். லேடிஸ் எல்லாம் ஆட்டோவில், ஜென்ட்ஸ் எல்லாம் வந்து வண்டியிலையும் வந்துட்டு இருந்தாங்க. என்னதான் ஆட்டோவில் போனாலும் எனக்கு பைக் ரைடு ரொம்ப பிடிக்கும். உங்களில் யாருக்கெல்லாம் பைக் ரைடு பிடிக்கும்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் டேமுக்கு வந்தாச்சு. என்ட்ரி டிக்கெட் போட்டுட்டு வரதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. என்ட்ரி டிக்கெட் போட்டு வந்ததும் உள்ளே கிளம்பியாச்சு. தண்ணி ஃபுல்லாக நிறைய இருந்துச்சு, ஆனால் இன்னும் திறந்து விடலை. போட்டிங்லாம் வர விட்டுருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து உள்ளே போயிடலாம். உள்ளே போயிட்டு முதல்ல பண்ணையிலேருந்து அப்படியே ரிவர்ஸ் வந்துக்கலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே முதல்ல பண்ணைக்குள்ளே தான் போனது. இதெல்லாம் தான் நாங்கள் போன கேங்கு. லாஸ்ட்டாக உள்ளே போய் டோக்கன் எடுக்கும்போது பார்த்தா ஃபோட்டோஸ் எடுக்காதீங்க, மொபைல்ஸ்லாம் பேக்கில் வைங்க, ஃபோட்டோஸ் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. எடுத்தால் ஃபைனுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ உள்ளே போயிட்டு ஃபோட்டோஸ் எதுவும் எடுக்கலை. அப்புறம் அப்படியே முதல்ல பண்ணையிலேருந்து வெளியில் வந்தாச்சு. பெரியவங்களோட பசங்கள்லாம் இந்த டேவை ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. அங்கங்கே தண்ணி வேறு தேங்கி நின்றுச்சு. அதில் மீன் அதெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. என்ன தெரிகிறது? அப்புறம் என் பொண்ணு சும்மா இல்லாமல் அம்மா ஷாலை போட்டு மீன் பிடிக்கலாமா அப்படின்னா, ஏன்டி நீ வேறு சும்மா இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா அங்கேருந்து மதகு பக்கம் கூட்டிகிட்டு போனோம். தண்ணியெல்லாம் இப்போ வந்து சுத்தமாக க்ளீனே இல்லை, ரொம்ப பாச பிடிச்சி போயிடுச்சு. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க போல். அங்கே ரொம்பவே ட்ரையாக இருந்துச்சு, ஆனால் டேமில் ஃபுல்லாக தண்ணி இருந்துச்சு. அப்புறம் பசங்கள்லாம் போயிட்டு அழகாக உட்காந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இன்னும் டேம் ஃபுல்லாக ஆகிறதுக்கு ஒரே ஒரு சென்டிமீட்டர் தான் கேப் இருந்துச்சு. ஃபுல்லாகவே தண்ணி இருந்துச்சு. சுற்றி பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு தண்ணியோட. ஜான்வரியில் ஓப்பன் பண்ணுவாங்களாம். முடிஞ்சால் அந்த டைமில் போய் காட்டுறேன் உங்களுக்கு. அப்புறம் நாங்கள் லேடிஸ் எல்லாம் சேர்ந்துட்டு ரொம்ப கலாய்ச்சிட்டு ஜாலியாக ஃபன்னாக போச்சு.
தண்ணி ஆனால் இன்னும் இந்த இடத்துக்குலாம் கொஞ்சம் பராமரிப்பு பண்ணியிருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். பாருங்கள், ஃபுல்லாக பச்சை பசேர்னு இருக்கும். தண்ணி எந்நேரமும் அடிச்சுட்டே இருப்பாங்க. இப்போ ஃபுல்லாக ட்ரையாக இருக்குது. அப்புறம் பசங்க அங்கே கொஞ்சம் பேர்ட்ஸு எல்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. எங்களை கொண்டு போய் எப்போ பார்க்கில் விடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அமக்கலம். அப்புறம் ஃபுல்லாக சுற்றி வந்ததில் எல்லாருக்கும் பசி எடுத்துக்கிச்சு. நாங்கள் போய் சாப்பிட உட்கார இடத்துலலாம் பார்த்தோன்னா குரங்கு. அப்புறம் ஒரு வழியாக அதெல்லாம் ஓட்டிட்டு நாங்கள் சாப்பிட உக்காந்தாச்சு. மதியம் வந்து லஞ்ச் வெளியில் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருந்தோம். ஆர்டர் கொடுத்துருந்தோம். மஷ்ரூம் பிரியாணி, கத்திரிக்காய் கிரேவி, ஆனியன் ரைத்தா. இதுதான் மதியம் லஞ்ச். எல்லோரும் சூப்பராக ஜாலியாக பேசிக்கிட்டே சாப்பிட்டு முடிச்சாச்சு. அதுலேயும் வீட்டில் தானே நீங்கள் பரிமாறுறீங்க, இன்றைக்கி நாங்கள் கொடுக்குறோம் நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு எங்களை உட்கார வச்சு அவங்க எல்லோரும் சாப்பாடு கொடுத்தாங்க. நாங்கள் சூப்பராகவே சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் விளையாட கிளம்பிட்டோம் பசங்களோட. அதுக்கப்புறம் அவங்க சாப்பிட்டு எல்லாம் பேக் பண்ணிவிட்டு வந்தாங்க பின்னாடி. இவ்வளோ தண்ணி இருக்குது, எங்களை விளையாட விட மாட்டிங்களா அப்படின்ற மாதிரி பசங்க பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் பார்த்தா ஒரு ஓடை மாதிரி இருந்துச்சு, அதில் தண்ணி திறந்து விட்டுருந்தாங்க. அதை பார்த்து தான் சாப்பிட்டு முடிச்சுட்டு கையை கழுவ போகிறேன்னு சொல்லிட்டு ஒரே ஆட்டம் போட்டுட்டு இருந்தாங்க. இந்தாண்டு தான் ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் கூட்டிகிட்டு போனோம். அங்கேயும் தண்ணி வந்துட்டு இருந்துச்சு. சொல்லவே வேணாம், ஃபுல்லாக எல்லாம் இறங்கிட்டாங்க. இறங்கி ஒரே ஆட்டம். அப்புறம் அவங்க அப்பாங்க வந்து அங்கேருந்து ஒரு குரல் தான் கொடுத்தாங்க. எல்லாம் கடகடன்னு அந்த இடத்த விட்டு எழுந்துட்டாங்க. லாஸ்ட்டாக அவங்கள கொண்டு போய் பார்க்கில் விட்டாச்சு. அவ்வளோதான், எல்லாம் தனித்தனியாக ஓடிட்டாங்க. நான் அங்கே விளையாட போகிறேன், இங்கே விளையாட போகிறேன்னு சொல்லிட்டு. அப்புறம் கொஞ்சம் தூரம் விளையாடி முடிச்சுட்டு இன்னும் வாங்க முன்னாடி போகலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தாச்சு. அப்போ தான் நாங்கள் கிட்ட போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த பக்கம் இறங்கிட்டோம். நான் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ கிட்ட வந்து இந்த இடத்துல பார்க்குறேன். ஆனால் என்ன ஒரு சின்ன கஷ்டம் அப்படின்னா, தண்ணி வரும்போது பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை. இன்னை வரைக்கும் அப்படி நான் பார்த்ததே இல்லை. சீக்கிரம் பார்ப்பேன். அப்புறம் திரும்பவும் பார்க்க பார்த்தோன்னே ஓடிட்டாங்க பசங்க. ஃபைனலாக எல்லாம் விளையாடி முடிச்சுட்டு இந்த ஏரியாக்குள்ளே வந்தாங்க. ரொம்பவே இதில் ஒரு மணி நேரம் போச்சு எங்களுக்கு டைமு. பசங்க ஒவ்வொருத்தரும் ஏறி அவ்வளோ ஒரு ஆட்டம்.
ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக். கழுதுகளை செத்து போச்சா? ஓ, குரலி வித்தையா? என் தலைவன் சிங்கம் வந்துட்டான்டா. இவனை மட்டும் கார்கிலுக்கு ஒண்டி அனுப்புனா போகும்டா, பனிமலை எரிமலையா மாறும்டா. இவன் நடையப்பார், உடையப்பார், தலையப்பார். உளுந்துற போகிறான்னு அவங்க மாமா பிடிச்சாரு. இவ ஃபுல்லாக அவங்க மாமாவை பேலன்ஸ் பண்ணிவிட்டு அழகாக இந்த சைடுலேருந்து அந்த சைடு வந்துட்டா. என் பையனா ஏனி மாதிரி இதுக்கும் ஏறி ஏறி இறங்கினானே தவிர ஒரு வாட்டி கூட மேலே ஏறவே இல்லை. அதனாலாம் பசங்க விளையாட விட்டா விளையாடிக்கிட்டே தான் இருந்தாங்க. கிளம்புங்கன்னு சொல்லிட்டு 1/2 அன் ஹவராக சொல்லி அப்புறம் ஒரு வழியாக கிளப்பி கூட்டிகிட்டு வரத்துக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. அப்புறம் ட்ரிப்பை சூப்பராக ஃபன்னாக ஜாலியாக முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக எடிட்டிங்கை இம்ப்ரூவ் பண்ணி போட்டுட்ருக்கேன். எடிட்டிங் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.